மற்ற ஒலிம்பிக் போட்டிகளை விடவும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி மிகவும் வித்தியாசமானது. எப்படி என கேட்கிறீர்களா? டோக்கியோ ஒலிம்பிக் 2020 கொடுக்கப்படும் அனைத்து மெடல்களும் வேண்டாம் என தூக்கி வீசப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளில் இருந்துதான் உருவாக்கப்பட்டுள்ளன. ஏன் உலகின் உயர்ந்த விளையாட்டுக்கு வேஸ்ட் பொருட்களிலிருந்து மெடல் தயாரித்தார்கள்? எப்படி வேஸ்ட் பொருள்களை மெடல்களாக மாற்றினார்கள்? வாருங்கள், சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே அலசுவோம். ஆண்டுதோறும் புதிய புதிய தொலைக்காட்சி பெட்டிகள், மொபைல் ஃபோன்கள், கணினிகள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் என வந்து கொண்டே இருக்கின்றன. நம்மில் பலர் புதிதாக வந்துள்ளவற்றை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் உடையவர்கள். ஆகவே பழையவற்றை ஒதுக்கிவிட்டு புதிதாக வாங்குகிறோம். எந்த அளவிற்கு புதிய புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் வருகின்றனவோ அதே அளவுள்ள எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளும் அதிகரித்து கொண்டே போகின்றன. எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளை ஆங்கிலத்தில் சுருக்கமாக இ-வேஸ்ட் என சொல்லுவார்கள். ஒரு ஆய்வின்படி 2019 மட்டும் உலகம் முழுமைக்கும் 53.6 மில்லியன் டன்கள் இ-வேஸ்ட் அதிகரித்து உள்ளது. இதில் வெறும் 17% மட்டுமே மறுசுழற்சிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி, மொபைல் ஃபோன்கள் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களில் இருக்கும் சிப்புகளில் குறைந்த அளவிற்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம் உள்ளிட்ட பல உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கும். நமது ஊரில் பழைய டிவி உள்ளிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களை வாங்குவதற்காக வண்டிகள் வருவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் வாங்கி கொண்டு செல்லும் பொருள்கள் அனைத்தும் இப்படிப்பட்ட உலோகங்களை பிரித்தெடுக்கத்தான் செல்கின்றன. இப்படிப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தங்கம், வெள்ளி, வெண்கலம் உள்ளிட்ட பொருள்களை கொண்டுதான் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் உருவாக்கப்பட்டன. எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் என்பவை உலகிற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியவை. இதனை உணர்த்தவே இப்படியாக எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளில் இருந்து பதக்கங்கள் உருவாக்கப்பட்டன. எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளில் இருக்கும் மெர்க்குரி, லெட், காட்மியம் உள்ளிட்டவை மண்ணையும் மண்ணின் கீழே இருக்கும் நிலத்தடி நீரையும் நச்சுத்தன்மையாக்கும் திறன் கொண்டவை. ஆகவே அவற்றை நாம் பயன்படுத்தும் போது பெரிய பெரிய புதிய புதிய நோய்கள் நமக்கு வந்து சேர்கின்றன. ஜப்பானுக்கு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு கிட்டியவுடன் வித்தியாசமாக இந்த போட்டியை நடத்திட அவர்கள் நினைத்தார்கள். அப்போது அவர்களுக்கு உதித்ததுதான் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளில் இருந்து பதக்கங்கள் உருவாக்கும் யோசனை. இதற்காக 2017 ஏப்ரல் 1 அன்று டோக்கியோ மெடல் ப்ராஜெக்ட் என்ற ஒன்றினை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த திட்டம் மார்ச் 21, 2019 வரைக்கும் நடந்தது. இந்த 2 ஆண்டுகளில் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் ஜப்பான் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்டன. சுமார் 600க்கும் மேற்பட்ட நகராட்சிகள் இதற்காக இணைந்து வேலை செய்தன. மொபைல் ஃபோன்களை அவர்கள் அதிகமாக சேகரிக்க முயற்சி செய்தார்கள். அதேபோல ஜப்பான் நாட்டில் பல்வேறு இடங்களிலும் பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களை சேகரிக்கும் மையங்கள் உருவாக்கப்பட்டன. அங்கே பொதுமக்கள் தங்களது பழைய தேவையற்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களை கொடுக்க முடியும். அரசு, தனியார் அமைப்புகள், பொதுமக்கள் ஆகியோர் செயலாற்றிய இந்த இயக்கத்தின் மூலமாக 78,985 டன் மின்னணு பொருள்களின் கழிவுகள் சேகரிக்கப்பட்டன. பின்னர் அந்த பொருள்கள் உலோகங்களை பிரித்தெடுக்கும் நிபுணத்துவம் வாய்ந்த நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டன. அங்கே தங்கம், வெள்ளி, வெண்கலம் பிரித்தெடுக்கப்பட்டன. 35 கிலோ தங்கம், 3500 கிலோ வெள்ளி, 2200 கிலோ வெண்கலம் பிரித்தெடுக்கப்பட்டன. இதனை கொண்டு 500 ஒலிம்பிக் மெடல்கள் உருவாக்கப்பட்டன. வரலாற்றில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய மெடல்கள் அனைத்தும் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் மூலமாக உருவாக்கப்பட்டது இதுவே முதல் முறை. மெடல்கள் மட்டுமல்ல, மெடல்களை வழங்க பயன்படுத்தப்படும் ரிப்பன் கூட மறுசுழற்சி செய்யப்பட்ட பாலியஸ்டர் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான். மெடல்களை வாங்க வீரர்கள் நிற்கும் போடியம் கூட தனித்துவமானது. ஒலிம்பிக் போட்டிகளுக்காக 98 போடியம்கள் மறுசுழற்சி முறையில் உருவாக்கப்பட்டன. 1.5 மில்லியன் பிளாஸ்டிக் துண்டுகளிலிருந்து 3D பிரிண்டிங் முறையில் அவை உருவாக்கப்பட்டன. மின்னணு கழிவுகளில் இருந்து மெடல்கள் தயாரிப்பது இது முதல் முறை இல்லை. இதற்கு முன்பே நடந்த ரியோ ஒலிம்பிக் போட்டியில் 30% மெடல்கள் மின்னணு கழிவுகளில் இருந்து மறுசுழற்சி முறையில் உருவாக்கப்பட்டவைதான். ஆனால் டோக்கியோ அதனை 100% செய்திருக்கிறது என்பதுதான் இங்கே பாராட்டக்கூடிய விஷயம்.
இதனால் தான் டோக்கியோ ஒலிம்பிக் மெடல்கள் தனித்துவமானவை என்று கூறுகிறோம். இதற்காக ஜப்பான் ஒலிம்பிக் கமிட்டியை நாம் பாராட்டியே தீர வேண்டும். உங்களுக்கும் அப்படி தோன்றினால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.